தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெபம் செய்ய சென்றவர்கள் மீது குங்குமம் பூசி அசிங்கப்படுத்திய பாஜக பிரமுகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஜெபம் செய்ய சென்றவர்கள் மீது குங்குமம் பூசி அசிங்கப்படுத்திய பாஜக பிரமுகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திருநெல்வேலியில் சுத்தமல்லி பகுதியில் ஜெபம் செய்வதற்காக கிறிஸ்தவர்கள் சென்றார்கள். அங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் ஜெபம் செய்ய சென்றவர்கள் மீது இந்து கோயிலில் வழங்கப்பட்ட அந்த குங்குமத்தை எடுத்து அவர்களுக்கு பூசி, கட்டாயப்படுத்தி அவர்கள் நெத்தியில் பூசி தலையில் குங்குமத்தை தெளித்து அவர்களை கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள். இதை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள். காவல்துறை விசாரித்ததில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய உதவியாளர் அங்குராஜ் என்பது தெரிய வந்தது. ஜெபம் செய்ய சென்றவர்கள் மீது குங்குமத்தை பூசி அசிங்கப்படுத்தியவர் யார் என்று சொன்னால், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய உதவியாளர் அங்குராஜ் என்பது தெரிய வந்தது. காவல்துறை மதவெறியை தூண்டுதல், கொலை மிரட்டல் ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க வைக்கிற ஒரே கோரிக்கை ஒண்ணுதான், தமிழ்நாட்டில் தாமரை மலரப்போவது கிடையாது, சரிங்களா? அதனால பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மீது நீங்க மத ரீதியா தாக்குதல் நடத்தீங்கன்னா, நீங்க சட்டத்தை எப்படி கையில எடுத்தீங்களோ அதே மாதிரி நாங்க சட்டத்தை கையில எடுத்தோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க. தமிழக சட்டசபை தேர்தல் வருது. அப்புறம் நீங்க எந்த தொகுதியிலையும் நீங்க நுழைய முடியாது, தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையா கொண்டு வர்றோம். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா நயினார் நாகேந்திரன் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க முடியாது. நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டீங்கன்னா தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க தொகுதிக்குள்ள ஊருக்குள்ள நுழைய முடியாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.